Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing Robert Browning's famous dramatic monologue, Andrea del Sarto, which has the another title. What is another title? The Faultless Painter. Hey, that's the subtitle of the poem. And now we were discussing how Andrea del Sarto was speaking about Michelangelo, Raphael, and how he stated that how he was greater than those two. And then while speaking about, he says those two people were great people because they did not have any distraction, whereas I have a distraction in a person like Lucretia, that is you. If you had been supportive, I would have become greater than Raphael, but you did not appreciate me, so I have fallen from my high estate அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறா, ஐயோ திஸ் லுக்ரீஷியா மஸ்ட் பி பிட் அப்செட். அதனால என்ன பண்றாரு, he again goes to appreciate Lucretia. Look at the way he is elevating Lucretia. பயங்கரமா புகழ்ந்து தள்ள போறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, லவ் யூ டிட் கிவ் ஆல் ஐ ஆஸ், நான் கேட்டது எல்லாத்தையுமே எனக்கு வாரி கொடுத்த, ஏன்னா நீ தான் பெர்ஃபெக்ட் மாடல் ஃபார் மீ, மோர் தேன் ஐ மெரிட். எனக்கு கடவுள் வந்து இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஒரு மாடலை எனக்கு ஒய்ஃபா கொடுத்துட்டாரு. பட் ஹேட் யூ வித் த சேம் பெர்ஃபெக்ட் ப்ரோ, உன்னுடைய ப்ரோ ஐப்ரோ இருக்குல்ல, இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஐப்ரோ, யுவர் பெர்ஃபெக்ட் ஐ, அண்ட் மோர் தென் ஆல் வாட் அ பெர்ஃபெக்ட் மவுத். அப்படியே ரொமான்டிக்கா பேசுறாரு. அண்ட் த லோ வாய்ஸ் மை சோல் ஹர்ட் ஆஸ் அ பேர்ட், அப்படியே நான் ஒரு பறவை மாதிரி உன்னுடைய பேச்சை கேட்டு மயங்கிட்டேன். The foulest pipe, and you are like the foulest pipe and follow to the snare. அப்படியே மயங்கி போய் ஒரு பொறியில வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றாரு. Had you with these the same but brought a mind, some women do so. Okay, some women do so. என்ன அப்படின்னா, some women ensnare other men like a trap. ஒரு அழகான ஒரு ஃப்ரூட் ஜாம் மாதிரி, அந்த ஃப்ரூட் ஜாமை பார்த்து வந்து பொரியல மாட்டிக்கிற மாதிரி நானும் விழுந்துட்டேன். He says, I don't care about fame. All that I need is you by my side. நீ மட்டும் எனக்கு இருந்தால் போதும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு. அப்படியே வந்து வேற ஒரு கான்டெக்ட். இங்க வந்து அவர் சொல்றாரு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு நீங்க பாட்டு பாடுறாரு. God and the glory, I don't care. I don't care about God, I don't care about glory. எல்லாமே போச்சு, நீ மட்டும் லுக்ரிஷியா மட்டும் போதும். Live for fame side by side with Angelo. Angelo, when he speaks about Agnolo, he refers to Michelangelo. The great painter who did the Sistine Chapel painting, who was also a very great sculptor, ஒரு பெரிய சிற்பி. He did the famous Pieta statue. Pieta அப்படின்னா the mourning Mother Mary with the dead body of Jesus on her lap. இன்னொன்னு பிளாரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மைட்டி மார்வெல் என்ன அப்படின்னா the David statue. அது அழகா செதுக்கிய அந்த அக்னாலோ அப்படிங்கிற ஒருவர் இருக்கார்ல, அந்த ஒருவர் மாதிரி நானும் ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பேன். Look at the next one. Raphael is waiting up to God and all the three. Who are all the three mentioned here? Michelangelo, Raphael, and Leonardo da Vinci. All these people have something in common. Enna? They are God men. They derive inspiration from God. கடவுள்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் அப்படியே உள்ள வாங்கினானுங்க. கலைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நானும் அர்ப்பணிச்சிருந்தா பெரிய ஆள் ஆயிருப்பேன். ஆனா நான் அற்பமான ஒரு பெண்மணி பின்பு போய்விட்டேன் அப்படிங்கறது மறைமுகமா இவர் சொல்ல போறாரு பாருங்க. ஐ ஹாவ் டன் இட் ஃபார் யூ. அது எல்லாமே எனக்கு வேண்டான்னு, அவ்வளவு பெரிய குளோரி எனக்கு வேண்டாம். மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி நான் பெரிய ஆளாக விரும்பல, ரஃபேல் மாதிரி ஆக விரும்பல, அல்லது லியோனார்டோ டா வின்சி மாதிரி ஆக விரும்பல. எனக்கு நீ மட்டும் போதுன்னு வந்தேன்ல,
எனக்காக நீ இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என் கூட இருக்க கூடாதா? All is as God rules over. God is the supreme ruler. Come down beside. Incentives come from the soul's self. Okay, he is telling what is the incentive for an artist? It is what comes from within the soul, an inspiration. And then he is speaking about Saint Paul's Basilica. And the Saint Paul Basilica, when the actual who did it? Who was the designer of Saint Paul's Basilica? Any idea? Saint Peter and Paul. Saint Peter's Basilica உடைய architect யாரு? Okay, it was by Michelangelo again. Okay, Michelangelo. He was a great man who actually was the architect behind, one of the planners of that great architectural marvel, a big dome without any pillars in between. உள்ள பாத்தீங்கன்னா பெருசு, நடுவுல பில்லரே இல்லாம அந்த அளவுக்கு பக்காவா டிசைன் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகா அதை பண்ணக்கூடிய ஒரு திறன் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, உள்ள இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்டு ஆர்டிஸ்ட் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ. அவரு காடு கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, நான் அந்த மாதிரி போகாம உன் பின்னாடி வந்திருக்கேன்ல, யூ ஷுட் பி வித் மீ. தே பிகேம் கிரேட். மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டா வின்சி அண்ட் ரஃபேல், all of them become great. How அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்ல பாருங்க. What wife had ரஃபேல் and ஆங்னாலோ, அவங்களுக்கு பொண்டாட்டியா ஒன்னா, அதனால அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். In this world, who can do a thing will not, and who would do it cannot I perceive. If a man has a wife, he cannot become successful. அது ஒன்ன மாதிரி ஒரு வைஃப் இருந்தா முடியவே முடியாதுமா. ஏன்னா நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிற. மறைமுகமா அப்ரிஷியேட் பண்ணேன்னா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அவங்களை விட பெரிய ஆள் அப்படின்னு எப்படி அவன் கொண்டு போறான் பாருங்க பிளேட்டை. அப்படியே அவளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்றான், அவளை வந்து கஜோல் பண்ண பாக்குறான். Yet the will somewhat to the power, and thus we half men struggle. He calls himself half man. I am not a full man, I am only half man. At the end, God, I conclude, compensate, punishes. I think God is punishing me. Okay, what does Andrea Del Sarto feel? Andrea Del Sarto feels that God is punishing him. God is punishing him. Did you get this idea, teachers? Who is punishing Andrea Del Sarto? God. God. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? God என்ன பனிஷ் பண்றத பத்தி I am not worried. What I am worried is that you are underrating me. You don't celebrate me as a poet. உன் புருஷன் தானே நானு, என்ன நீ கொஞ்சம் நல்ல தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. Okay, that is what he is telling. And then he is expressing his fear. This is very important part of the poem. I would tell you, teachers, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are coming to another part of the poem where he says, I am hiding here in Florence. I am actually hiding. From whom? I am hiding from the parish lords. Paris அப்படின்னா French lords are here. அவங்களுக்கு பயந்து போய் நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன் இந்த 4 walls குள்ளார. Because the patron of Andrea Del Sarto was a French king. Who was a French king அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is King Francis, who appointed Andrea Del Sarto as a court painter. அவரை வந்து கோர்ட் பெயிண்டரா அப்பாயிண்ட் பண்ணாரு அந்த பிரெஞ்சு கிங். அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோவை கோர்ட் பெயிண்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு பிக் amount of money was given to him. And what did the man said? You beautify my palace அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் அசைன் பண்ணாரு கிங் பிரான்சிஸ். But what did the man do? Okay, the man took all the money and ran away with his wife because his wife prompted him to do that. எனக்காக நீங்க இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட மாட்டீங்களா, எனக்கு செலவு பண்ண மாட்டீங்களா, எனக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி தர மாட்டீங்களான்னு சொன்னோன்னே அவன் காதல்ல மயங்கி தன்னை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைத்த அந்த ஒரு அரசனை என்ன பண்ணிட்டான்? ஏமாத்திட்டான். And the man is very much troubled because of that.
Are you with me, teachers? Did you understand the psychological problem of this man? Yeah, he feels guilty. Who feels guilty, teachers? Andrea Del Sarto. And then he also says how he met King Francis for the first time. Abdina, he met King Francis in a festival time at Fontainebleau. It's called Miami. மியாம்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிட் இருந்தது. அந்த எக்ஸிபிட்ல இவனை பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு? கம், ஐ வில் அப்பாயிண்ட் யூ as a court painter. And then he was appointed and he was given the task. What did he do? He took all the money and ran away. Okay, and then a few lines are attributed to Frenchmen. என்ன அப்படின்னா, Frenchmen are connoisseurs of art. Connoisseursனா they are the lovers of art. Okay, did you get that, teachers? Who are the connoisseurs of art? Frenchmen. The Frenchmen are the connoisseurs of art. So the king entrusted to him lot of works. நிறைய பெயிண்டிங் பண்ண சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருந்தாரு. அந்த காசை எடுத்துட்டு அவர் எங்க ஓடி வந்துட்டாரு? பிளாரன்ஸ்க்கு வந்து அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாரு. இப்ப he is afraid that he may be caught any time. அப்ப he is speaking about all these things. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the whole world is waiting for me for the output. But as he keeps on speaking, the lady becomes very, very restless. என்ன சொல்றான்? I want you to pose for the portrait, not because I want to become great, but you are a perfect beauty and I want to immortalize you. உன்னை நான் இம்மார்டல் ஆக்கணும். ஏறக்குறைய ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு கேக்குது. I will immortalize you in my verse. அங்க ஷேக்ஸ்பியர் ஃபேர் யூத் கிட்ட சொல்லுவாரு, இங்க அந்த லேடி கிட்ட சொல்றாரு. Okay, I want you to pose for my painting, and if I paint you, என்ன ஆகும்? You will be immortalized by my painting. Are you there, teachers? Yes, sir. And சொல்லி முடிச்சிட்டு, you know who is with you? Not an ordinary painter. I was appreciated by Agnello. Agnello na யாருன்னு சொன்னோம்? Who is Agnello? Michelangelo. Michelangelo itself told to Raphael, என்ன? That this fellow, Andrea Del Sarto, is a very great painter. Okay, it's a very great painter. அப்படின்னு மைக்கேல் ஆஞ்சலோவே வந்து என்னை பத்தி பெருசா பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெயிண்டர் தான் உன்கிட்ட இருக்கிறது. சொல்லி முடிச்சுட்டு, he is differentiating himself from all those peoples. You know, those two or three fellows, three painters. Who are the three painters that the triumvirates in painting world? Michelangelo, Raphael and Leonardo da Vinci. They are painters of the soul. மூணு பேரு. யார் யாரு? மைக்கேல் ஆஞ்சலோ, MA. மைக்கேல் ஆஞ்சலோ. அப்புறம் யாரு? Who is the second man? Raphael. The third one is Leonardo da Vinci. okay, Da Vinci. Da Vinci. All these men are painters of the soul. And he says, who cares about the soul or who cares about God? For me, it is this angel who is before me who is more important. And then he says, for me, I don't worry about God for inspiration. For me, the inspiration is you, my dear angel. நீ தான் எனக்கு ஏஞ்சலே. நீ தான் எனக்கு வேணும். நீ இருந்தா போதும், நான் எவ்வளவு படத்தை வேணுமோ அப்படியே தீட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? See, it is dusk now, it's night already. There is a star and Morello is gone. Morello, again, what is Morello? The mountain. Mountain has disappeared. Okay, and actually on the top of Morello there are little lights. And then he says, few owls speak the name we call them by.
Come from the window, love. Come in at last. ஏன் விண்டோ பக்கத்துல இருக்கிற ஆள் வருவான், விசில் அடிப்பான் எனக்கு கொஞ்ச நேரத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி look, the house is melancholic. மெலன்காலிக்னா நீ இல்லாத வீடு, இருளடைந்த வீடு, அப்படியே இருட்டா தெரியுது, ரொம்ப சோகமயமா தெரியுது. கம், லெட்ஸ் மேக் இட் கே. அதை கொஞ்சம் ஹாப்பி ஆக்குவோம், என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கதறாரு. Okay, look at the way he is again recalling. உனக்காக நான் எவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு திருப்பி he is going to speak about the past. He is guilt stricken. What is Andrea Del Sarto now? What is the state of mind? ADS. Andrea Del Sarto is guilty. Guilt pricks him. Look at the man. Who is the man who believed him? The patron. அவருடைய patron யாரு? King Francis. King Francis. Let him forgive me because he wanted me to paint, but now I had stolen gold from him. அவன் என்ன நம்பி தங்க கட்டியா கொடுத்தான். ஆனா அந்த தங்க கட்டியை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டு ஓடி வந்து இங்க ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறேன். Fear's bright gold, the gold of his, I did cement them with. Look at the wall. இங்க இருக்கிறது எல்லாமே தங்க மாதிரி மினுக்குதுல, அது மினுக்கிறது எல்லாமே அவனுடைய தங்கம். இந்த தங்கம்லாம் எதுக்கு, உனக்காகத்தான் தங்கம் அப்படிங்கிறான். Let's love each other. Must you go? நீ போயே தான் ஆகணுமா, ஏன் போகிற மாதிரி ஒரு பதட்டத்திலே இருக்கிற. That cousin here again. ஒருத்தன் விசில் அடிக்கிறான் வெளியில நின்றுட்டு, வாய் வாய் வாயின்னு விசில் அடிக்கிறான் அப்படின்ட்டு. உடனே இவன் என்ன பண்றா, பதட்டமாயி ஜன்னல் பக்கத்துல ஓடி போய் அவனுக்கு சிக்னல் கொடுக்கணும். என்ன சொல்றான், கொஞ்சம் அவனை வெயிட் பண்ணிட்டுமே. He waits outside. Must see you and not with me. என்ன விட்டுட்டு போறியா? Oh, you are thinking about the loan of your cousin. Your cousin is into gambling habit. He has lot of debt. Don't worry. Let him pay more game and let him get more debt. But if you spend one night smiling and posing for me, what will I do? I will pay all his debt. You give food for mine, and I will give lot of money. How I could paint where I but back in France. Only one picture. அப்படின்னு கெஞ்சுறான் கடைசியா. One picture, just one more. The Virgin's face. What is the painting that he is planning to paint? He is planning to paint the Virgin's face. Here it may mean Virgin Mary's painting. He wants the lady to pose for the Virgin. ஆனா இவன் என்ன சொல்றான், ஃபைனலா அந்த லேடி ரொம்ப இம்பேஷண்டா இருக்கிறான்னு சொல்றான். Not yours this time. உன் மூஞ்சிக்கு வெர்ஜினுக்கு மாடலா வேணாம், உன் மூஞ்சி மட்டும் வேணாம் எனக்கு, உன்னுடைய பாடி மட்டும் எனக்கு கொடு, ஃபேஸை நானே வரைஞ்சுக்கிறேன். Only thing is, I want you to be my side. And then he says, tomorrow you can go and satisfy that man's need, your cousin's need. Okay, are you there, teachers? Did you understand? Yes, sir. நாளைக்கு அவனுடைய நீட போய் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணு. இன்னைக்கு one night you spend with me so that I will be there. I know your cousin is very much worried. What is the need of the cousin? அப்படிங்கும்போது he is in need of 13 scuddy. I will give you 13 scuddy for the rough. இந்த ஒரு போஸ்ட்காக நான் எவ்வளவு கொடுக்கல, 13 scuddy உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். What do you mean 13 scuddy அப்படின்னா 13 silver coins. இதுக்கு மேலே அவனுக்கு வேணும், இதுக்கு மேல வேணும்னாலும் நான் தரேன், ஆனா இன்னைக்கு ராத்திரி you be with me. Okay, are you there, teachers? Yes, sir. Okay, now we are going the last phase. என்ன சொல்றான்? He says, I am grown peaceful as old age tonight. என்ன சொல்றான்? I become old. I know you are actually displeased with my sexual vigor. That's why you want to get out. Anyhow, I don't regret it. I regret little. எனக்கு கொஞ்சம் கூட அதுல வருத்தமே இல்லை, போறதுனா போ. பட் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு பெயிண்டிங் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், I have wronged King Francis who believed me. I broke his trust. அது மட்டும் தான் எனக்கு வருத்தம். Since there my past life lies, why alter it? Past cannot be altered. அதை மாத்தவே முடியாது. The very wrong to Francis, it is true. I took his coin, was tempted and complied and built this house in sin and all is said. அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டேன்.
எனக்கு அவனுடைய காசை பார்த்தோன்னா கொஞ்சம் டெம்டேஷன் வந்தது. நீ என்ன பண்ண, போட்டு நமைச்சுக்கிட்டே இருந்த. அடுத்த ஆத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவன் ஆத்துக்காரன் சொல்லுறதை கேட்டேலா. அவரு காரு வாங்கி தந்தாக, நீங்களும் வாங்கி தாகன்னு சொன்னீங்க, நான் வாங்கி தந்தேன். பில்டிங் கேட்டாக, நீங்களும் அவங்க வீட்டு அவருக்கு தங்கத்துல வைரத்துல வாங்கி போட்டான்னு சொன்ன. நீ எந்த கேட்ட, நானும் வாங்கி கொடுத்தேன், திருடி வாங்கி கொடுத்தேன். இப்ப ஐ ஃபீல் கில்ட்டி. லுக் அட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் இப்படி செல்வத்துல குளிக்கும் போது I am guilty of one more thing. என்ன? My father and mother died of want. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதேசிகளா நடு ரோட்ல செத்து கிடந்தாங்க. They died in abject poverty. I am also guilty of that. Well, had I riches of my own. You see how one gets rich. பாரு, my life is very bad. Let each one bear his lot. They were born poor. I am not worried. They lived poor and poor they died. பிறந்தது புவரா தானே பிறந்தாங்க, வாழ்ந்ததும் புவரா தான், செத்தது. I don't worry about them. But I have labored somewhat in my time and had paid profusely. And look at the way he says, some good son, avanga, they must be proud of me because I have painted how many paintings? 200 paintings in my lifetime. ஏற எந்த பெயிண்டராவது இந்த 200 பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்கானா? அதனால செத்து போன என் அப்பா அம்மா என்னை திட்டுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏழைக்கு பிறந்த ஒரு பெரிய ஞானின்னு என்ன அவங்க நினைச்சு புகழ்வாங்க. ஓகே. And he says, in near future, what will happen? There will be 3 people who will be waiting to receive me in the New Jerusalem. Who are they? One is Leonardo da Vinci, Raphael, Michael. Okay, Raphaelum Michelangelo என்ன பண்ணுவாங்க? They are there already and they will be waiting for me. And once I go and join with them, we will create a new Jerusalem with our artistic skills. வரைஞ்சு தீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இந்த லேடி என்ன பண்றா? சொல்றா, அவனுங்க எல்லாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டானுங்க, ஆனா நான் ஆக முடியல. திருப்பி அதே கதைக்கு போறாரு. அவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இல்ல, அதனால அவன் பெரிய ஆளா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஆர்ட்டை வரைஞ்சு தீர்த்தானுங்க. நான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆக முடியல. ஏன்? ஓ மடியிலே படுத்து கிடந்து என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, while I have mine, so still they overcome because there is still Lucretia as I choose. Again, பாரு, உங்கால விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கோ கோ போ, வேற வழி இல்ல, நீ இன்னமேட்டுக்கு உன்னை உட்கார வைக்க முடியாது, போயிட்டு வா, பை பை அப்படின்னு சொல்லி அந்த லேடி அனுப்பி விடுறான். He is in a very mournful state. That's the poem, teachers. Andrea del Sarto is over. Have any questions there?